ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த கோடை காலத்து 50 நாள் தையல் பயிற்சியில் இன்னைக்கு பார்க்க போகிறது 19வது வகுப்பு. இந்த பதிவு எப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள முதல் பதிவிலிருந்து வரிசையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அதாவது டெய்லரிங் பற்றி எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப விவரம் தெரியாது, இப்போ தான் நான் தைக்க பழகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட நேரடியாக தையல் படிக்கிறதுக்கு ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. 2 நாள் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. அவங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களே கட்டிங் போட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த சகோதரியை நீங்களும் பார்க்கணும் இல்லையா? சிஸ்டர் வாங்க. அவங்க பேர் காவியா. இவங்க தான் 2 நாள் கிளாஸ் முடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் அவங்களே கட்டிங் போட்டு ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டிங்கல்ல? முடிச்சிட்டாங்க. இப்போ 2வது ப்ளவுஸ் வந்து அவங்களே கட்டிங் பண்ண போகிறாங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸ், ரைட்டா? லைனிங் ப்ளவுஸ் வந்து அவங்களா கட்டிங் பண்ண போகிறாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை என்கிட்ட கேளுங்க. அந்த சந்தேகம் பூரா கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போ இவங்க புதுசாக கட்டிங் போடுறதுனால எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகம் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டு கட்டிங் பண்ணும்போது அவங்களோட சந்தேகத்தை பூரா நான் தீர்த்து வைப்பேன். அதில் உங்களுக்கு நிறையா டவுட்டு கிளியர் ஆகிடும். ரைட் தானே? சரி, இன்னைக்கு வகுப்பில் இவங்க வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் உங்களோட மெஷர்மெண்ட்டில் தான் கட்டிங் போட போகிறீங்க, ரைட்டா? இவங்க மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட போகிறாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, ரைட்டா? இன்னைக்கு கிளாஸில் போகலாமா? சரி, இன்னும் உங்களை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை. உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து கிளாஸுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க இல்லையா? அதோட அனுபவம் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் வந்து காவியா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அண்ணாவோட வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக பார்ப்பேன். அப்போ வந்து இவர்கிட்ட கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதான் வந்து இங்கே டைரெக்டாகவே நான் சேர்ந்துட்டேன். இப்போ வந்து 3வது நாள் கிளாஸ் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் நானாக வந்து அளவெடுத்து கட்டிங் போட போகிறேன். ஸோ எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்குறேன். அந்த டவுட்ஸ்லாம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவை கண்டிஷனாக சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதாவது சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட சொல்கிறது வந்து அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அது எதனால் அந்த சந்தேகம் வருது, இந்த ப்ளவுஸில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துச்சுன்னா அது எதுக்கு வருதுன்னு தெரியாமல் போய்டும் இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சந்தேகமும் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அது கிளியர் ஆகும். மற்றபடி கிளாஸில் பிரகாஷ் இருக்கிறார், ராணி இருக்குது, செல்வமணி எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அவங்க கேட்கட்டும். நீங்கள் கேட்குற எல்லா சந்தேகமும் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். எனக்கு வந்து அதில் எப்படி சொல்கிற பாதி கிளியர் ஆகிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் நானாக பண்ணும்போது தான் எனக்கு என்னென்ன டவுட் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியும். வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம், வாங்க போகலாம். இப்போ இவங்களோட ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அவங்க தான் கட்டிங் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு இடையில என்ன சந்தேகம் இருக்கோ அதை அப்படியே நான் கிளியர் பண்ண போகிறேன். உங்களோட மெஷர்மெண்ட் அப்படியே சொல்கிறீங்களா? சொல்கிறேன். ஷோல்டர் வந்து 13 செஸ்ட் வந்து 31 இன்ச்சு. இப்போ வந்து 26.5. ஹைட் வந்து 14. ஸ்லீவோட லென்த்து வந்து 11. ஸ்லீவோட வந்து சுற்றளவு வந்து 9.25. பேக் நெக் வந்து 8. ஃப்ரண்ட் நெக் வந்து 6. அவ்வளோதான். அதாவது நம்ம பாடி மெஷர்மெண்ட் யாருக்கு எடுத்தாலும் இந்த அளவு இருந்தாலே போதும். ஷோல்டர், செஸ்ட்டு, ஹிப்பு, ஹைட்டு, ஸ்லீவோட லென்த்து, ஸ்லீவோட சுற்றளவு, பேக் நெக் இறக்கும், ஃப்ரண்ட் நெக் இறக்கும், அவ்வளோதான். இந்த மெஷர்மெண்ட் இருந்துச்சு நம்ம யாருக்கு வேணாலும் ப்ளவுஸ் தைக்க முடியும், ரைட்டா? சரி, இப்போ நான் சொல்ல நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட கட்டிங் வந்து நான் உங்களுக்கு கூட இருந்தே சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி கட்டிங் போகிற நீங்கள் தான் போடுறீங்க, ரைட்டா? நீங்களாக தான் போடுறீங்க. நான் கூட இருந்து அப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு யாருக்கும் சந்தேகம் இருந்தாலும், அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் இருக்காது, இருந்தாலும் அவங்க சந்தேகம் கேட்குற காரணம் என்னென்னா நீங்கள் தான். அதாவது உங்களோட சார்பாக அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா? அது பூரா அவங்க படித்து பார்த்துட்டு உங்கள் சார்பாக அவங்க எல்லோரும் கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியாதுன்றது கிடையாது, அவங்களுக்கு கேட்குற விஷயம் பூரா உங்களுக்காக தான், சரியா? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ லைனிங் தானே, இதானே ப்ளவுஸ் மெட்டீரியல் தானே? சரி, இது ப்ளவுஸ் மெட்டீரியலு, இது வந்து லைனிங், சரியா? ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டிருக்கீங்க, ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம். இது எப்போயுமே இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதை லெவல் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் எடுத்துக்கோங்க.
இந்த சிசர் விட்டுறீங்களா? இது அண்ணனோட சிசர், வெயிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள், இல்லை சின்னது தரேன். ஓகேங்கண்ணா, ம் நான் ட்ரை பண்ணுறேண்ணா இதில். ம் அவ்வளோதான். அந்த சிசர் மட்டும் வெட்டும் போது லாஸ்ட் எண்டு வரைக்கும் வெட்டக்கூடாது, ரைட்டா? இது மற்ற எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் தான். பிசர் இப்படி தான் வெட்டணுமா இல்லை இதை ஈஸியாக எதுவும் வெட்ட முடியுமா? இப்போ இவங்க வெட்டுறாங்கல்ல, இப்போ இந்த பிசரை இந்த பக்கம் இப்படி பிடிச்சி வெட்டும் போதில் ஈஸியாக வெட்டலாமா? ஈஸியாக வெட்டலாம். அவங்களுக்கு இப்போ தானே அவங்களுக்கு அனுபவம் இல்லை இல்லையா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பிசரை வெட்டுறதுக்கு போல ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி துணி வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம வெட்டணுன்றது இல்லை, கொஞ்சம் சேர்த்து சேர்த்து வெட்டிக்கலாம். ஆமாம். அப்போ நான் இங்கே கோடு போடவா? இல்லை நீங்கள் வெட்டுங்க. அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் வெட்டக்கூடாது, சரியா? இது நம்ம வெட்டுறதே ஸ்ட்ரைட்டுக்காண்டி தான். அப்படிங்கும் போது இன்னொரு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து ஒரே இதில் வெட்டினா சரி. இவ்வளோ சிரமப்பட்டு வெட்ட வேண்டியது. இப்போ வந்து கரெக்டாக 1 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போடுங்க. இது லைனிங் ப்ளவுஸ் தானே? ஆமாண்ணா. நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் கேட்கும் தானே? ஆமாண்ணா. ராணி இப்படி தான் மெதுவாக பேசுவோம். ரைட். இங்கே 1 இன்ச்சு வச்சுன்னா இங்கே வந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கேல் லெவல் பண்ணுறதுக்கு. ம் இப்போ இவங்க டேப் வைக்கிற முறை சரிதாங்க. எப்படி டேப் வந்து இந்த இருக்கு இல்லையா, இந்த ரைட் சைடுக்கு வச்சுக்கோங்க, வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். எப்போ டேப் வந்து மார்க் பண்ணுறது இப்படி வச்சு இப்படி 1 இன்ச்சு மார்க் பண்ணாமல் எப்பயுமே அளவு ஒரு இதுனா ஒரு இது கொஞ்சம் கை வாட்டுறதுக்கு நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்படி தான் மார்க் பண்ணுவோம். அந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு ஒரு புள்ளினாலும் நம்ம துல்லியமாக அளவு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ரெண்டு மார்க்லையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்கண்ணா. ரைட். ரைட். இது வந்து இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு, ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு போதும். அந்த ஸ்கேல் அளவு போட்டாலே போதும். இப்போ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ? 14. இந்த கோடு போடுறோம்ல, இந்த கோடு போடுறதுக்கும் இந்த இங்கே 2 மார்க் பண்ணியிருந்தாங்களா, நம்ம ஸ்கேலை எப்பயுமே மார்க்கை மறைக்காம மார்க்கை கொஞ்சம் வெளியே வச்சு போடும் போதுல தான் அந்த கோடு வந்து லெவல் வரும். ஆமாம், அதுக்கு தான் இந்த சைடு போடுறோம். அந்த மார்க்கை மறைச்சிட்டோம்னா இந்த டீஸோட கணமும் கம்மியா போய்டும். 1 இன்ச் வச்சோம்னா நமக்கு அந்த முக்கால் அந்த பாயிண்ட் நகண்டு போயிடும். ரைட். எப்பயுமே நம்ம ஒரு மார்க் பண்ணோம்னா அந்த மார்க் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணும் போதுல அந்த மார்க் தெரியணும். ரைட். இப்போ 14 இன்ச்சு வச்சு ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணுங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ? 14. அந்த 14 இதில் இருந்து ரெடி அளவு கனெக்ட் பண்ணிவிடுங்க. வேற டேப் அது ஹார்டாக இருக்கு. அதே போல் இங்கே ஒரு மார்க் வைங்க, அந்த ஸ்கேல் லெவல் வைக்கிறதுக்காக, கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எப்பவுமே ஸ்டார்டிங்லேயும் அப்புறம் அந்த எண்ட் பண்ணும்போது அந்த மார்க் அப்போ தான் நம்ம ஸ்டேட் கிடைக்கும். இது இல்லை வேறு சாஃப்டாக புதுசு. இந்த டைப் வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. இது வரைக்கும் ப்ளவுஸோட ரெடி அளவு, ரைட்டா? இப்போ ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விடணும் மேலே. இந்த டைப் வச்சுக்கோங்க. சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படியே சொல்லிட்டே. இப்போ வந்து நான் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விடுறேன். இது வந்து ஷோல்டர் அட்டாச் பண்றதுக்காக. ஆமா. எதனாலனா இப்போ நீங்க செய்ய போற ஒவ்வொரு இதுவும் மத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ரைட்டா? ரைட். அந்த 1/2 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணுங்க. ஸ்கேல் வச்சு அந்த லைன் பண்ணுங்க.
ரைட். இப்போது கீழே ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச் விட்டுருக்குறோம். ப்ளவுஸோட ரெடி அளவு 14 இன்ச்சு, மேலே ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் ரைட்டா. இப்போ உங்கள் பாடி மெஷர்மெண்ட் வந்து 31. 28, 30, 32 சைஸுக்கு உட்பட்டு கழுத்தோட அகலம் பார்த்தா 2.5 இன்ச் வைக்கணும் ரைட்டா. அது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கம் 8 இன்ச்சு கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த 8 இன்ச்சு கணக்கு பண்ணி பாக்ஸ் போடுங்க. இதுலேருந்து 2.5 டேப் எப்படி இருக்குன்னு ஞாபகம் வந்துச்சு போல். அதை நம்மளாக செய்யும்போது தான் அந்த ஞாபகம் வரும். ஆமாம், கீழே போட்டால் சரி. ரைட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி நம்ம இன்ச்சு போட்டிருக்கோம்ல, அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து போல் போட்டால் தான் அது இது கனெக்ட் பண்ணும்போதும் கரெக்டாக இருக்கும்ல. ஆமாம். இப்போ இந்த ரெடி அளவில் இருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணி இங்கே 2.5 கணக்கு பண்ணி அப்படியே பாக்ஸ் போடுங்க. ரெடி அளவில் இருந்து 8 இன்ச்சு இந்த பக்கம் பிடிக்கணும். இங்கே 2.5 வைக்கணும். வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா அந்த கிராஸ் வராதுல்ல. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு வந்து பாக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆமாம். ரைட். இப்போ வந்து கழுத்துக்கு போட்டுட்டீங்க. இதில் வந்து 3/4 இன்ச்சு வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிக்கணும். பண்ணோம்னா நமக்கு அந்த கர்வ் வரும். ஆமாம், கரெக்டாக 3/4 இன்ச்சு யூ நெக் வரும். அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து வரணும் சென்ட்ரு. கோடு போடாமல் சின்ன ஒரு புள்ளி வச்சா போதும். ரைட் ரைட். இது 90 டிகிரி அண்ணா. 90 டிகிரி வராது, இது வந்து 45 டிகிரி வரும். 45 டிகிரி. இதுதான் 90 டிகிரி. இதுல இருந்து பாதி தான் 45 டிகிரி. இந்த இருக்கு இல்லையா, உங்களுக்கு பண்ணி ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த மார்க்கும் இந்த மார்க்கு சென்ட்ரலில் மார்க்கு மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இது இல்லாமலே நீங்கள் பழகிட்டீங்கன்னா இது இல்லாமலே நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. ரைட். இப்போ நெக்கு வரைஞ்சிட்டோம் இல்லையா. இப்போ டிசைனிங் கழுத்துலாம் வைக்கிறோம்னா டிசைன் வைக்கிறதுனா நம்ம கழுத்தோட இறக்கம் எவ்வளோங்கிறது ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு உட்பட்டு கரெக்டாக வந்து நிற்கும். ஓகே. என்ன மாடல் பண்ணும்போது நம்ம இங்கே எண்ட் பண்ணணும். ஆமாம், பண்ணிக்கணும். அதுக்குள்ளேயே பண்ணோம்னா அந்த இறக்கம் வந்து அதிகம் ஆகிடாமல் இருக்கும். ஆனால் பாக்ஸ் போட்டுட்டு தான் அந்த டிசைனே பண்ணணும், என்ன மாடல் போட்டாலும். சப்போஸ் பாக்ஸ் அழுத்தி போட்டாலும் சின்ன சின்ன டாட் மாதிரி போட்டு போடணும். ஓகேங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு ரெடியில் வந்து 2 இன்ச்சு தான் வைக்கணும். இதுல இருந்து 2 இன்ச்சு ஷோல்டருக்கு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருங்க. 2.5 இன்ச்சு. இந்த 2.5 இன்ச்சு நம்ம கழுத்து வச்சிருக்கோம்ல, இந்த கழுத்துக்கு இவ்வளவுதான் ஷோல்டர் வைக்கிறதுக்கு கணக்கு இருக்கா? ஆமா, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. இல்ல இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கழுத்து 2.5 இன்ச்சுனா ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு தான் இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். சப்போஸ் ஒரு சிலர் வந்து ஷோல்டர் இன்னும் சின்னதா போடணும்னு நினைப்பாங்க. அது குறுக்கன்னா குறுக்கிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஷோல்டர் பக்கம் குறைக்க கூடாது, கழுத்தை தான் அகலப்படுத்தணும். ஓ, கழுத்தை தான் அகலப்படுத்தணும். ஆமா, இதை குறைச்சிட்டோம்னா ஸ்லீவ் வந்து மேலே ஏறிடும். அந்த மாதிரி போடக்கூடாது. நம்ம கழுத்து நிறைய பேர் நினைப்பாங்க கழுத்தை அகலப்படுத்திட்டா விரிஞ்சிருண்டு. விரியெல்லாம் செய்யாது. நம்ம கரெக்டாக தைச்சிட்டோம்னா ஷோல்டர் அழகாக உட்காரும். ஆனால் இதை தான் அகலப்படுத்தணும். அது மாதிரி ஃப்ரண்ட் கழுத்தும் நல்லா ப்ராடாக பண்ணோம்னா தான் ஷோல்டர் சின்னதாக போடும்போது நிற்கும். இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா அந்த ஸ்லீவ் மேலே ஏறிடும். அப்போ நம்ம இந்த 2.5 இன்ச்சு கழுத்து வச்சதுக்கு இதுக்கு கரெக்டான அளவு வந்து 2 இன்ச்சு தான். 2 இன்ச்சு தான். ஆமாம், அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா சின்னது வேணா பண்ணிக்கலாம். ஆனா பெருசு பண்ண முடியாது. பெருசு பண்ணா செட் ஆகாது. ஆனா எல்லாருமே இதோட சின்னது போடணும் தான் நினைப்பாங்க. பெருசு போட விருப்பப்பட மாட்டாங்க. 2 இன்ச்சுன்றது ஃபிக்ஸட். அவங்க 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணாங்கன்னா அதை நம்ம அவங்க விருப்பப்பட்ட மாதிரி பண்ணிக்கலாம். கழுத்து பக்கம் சும்மா லைட்டா பெல்ட் மாதிரி 1 இன்ச்ல எல்லாம் கூட போடுவாங்க. அது அவங்க விருப்பப்படுறே போட்டுக்கலாம். ஆனா கழுத்து தான் அகலப்படுத்தணும். அப்போ இங்க 2.5 வெச்சத வந்து நம்ம 3 அது மாதிரி இத தான் டெவலப் பண்ணிருக்கோம். ஆமா. ரைட்டா. இப்போ ஆம்கோல் அளவு பார்க்கணும் இல்லையா.
இந்த ரெடி அளவு இருக்குல்ல இதுல இருந்து 13 இன்ச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் வெட்டினீங்கல்ல ஆமா 13 இந்த ரெடியூல இருந்து 13ல ஒரு சின்ன மார்க் வைங்க அப்படியே சொல்லிட்டே செய்யுங்க இது வந்து 28 30 32 பிளவுஸ்க்கு வந்து இது சொல்லியிருக்காங்க 13 இன்ச் வந்து எப்பவுமே வைக்கணும் 13 வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து இப்போ நான் மார்க் பண்ண போறேன் ரெடி அளவுல இருந்து 13 ரைட் இப்போ உங்க பாடி ப்ளவுஸ் மெஷர்மென்ட் எவ்வளோ 14 இல்ல செஸ்டோட அளவு 31 பாதியா பிரிங்க 31 வந்து பாதியா பிரிக்கணும்னா எனக்கு நீங்க அண்ணா ஸ்டைல்லே பாருங்க அதனால அண்ணா வந்து எனக்கு இப்படி சொல்லி கொடுத்திருக்காரு நான் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அது மிஸ் ஆகாதுல்ல ஆமா 31 டேப்பை வந்து இப்படி எடுத்துக்கணும் அதை வந்து 31 கிட்ட கொண்டு போனீங்கன்னா 31ல பாதி வந்து 15 வருது 15 வருது இப்போ இதுல இருந்து நம்ம எவ்வளவு கூட்டணும் மத்தவங்களுக்கு அதாவது 34 சைஸ்க்கு மேல போகும்போது 2 இன்ச் கூட்டணும் இப்போ நீங்க வந்து 31 தான சைஸ் அப்படிங்கும்போது இவங்களுக்கு 1.5 இன்ச் கூட்டினா போதும் சிங்கிள் ப்ளவுஸ்ல 1 இன்ச் கூட்டினா போதும் ஏன்னா அந்த ஆள் வெயிட்டை பொறுத்து இருக்கு இதான் நல்லா கவனிக்கணும் ஏன்னா அதுல கூட லைனிங் ப்ளவுஸ்ல 2 இன்ச் சொன்னீங்க இதுல 1.5 இன்ச் சொல்றீங்களேன்னு கேட்பாங்க அப்ப நம்ம அந்த ஆளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெஷர்மெண்ட் மாற்றுவோம் இந்த 34 சைஸுக்கு மேல போகும்போது 2 இன்ச் கூட்டிக்கலாம் இப்போ உங்களுக்கு 1.5 இன்ச் கூட்டுறோம் இப்போ எவ்வளவு வந்திருக்கு 15 15 1.5 கூட்டினா 16 15 1.5 கூட்டினா 16 எல்லாம் கத்துங்க இந்த நேரம் கத்த வேணாமா தப்பு அப்படின்னு கத்தணுமா இந்த டோரா கதையில சொல்லு அது மாதிரி சொல்லணும் இப்ப எவ்வளவு வந்திருக்கு 15 1.5 கூட்டினா 17 சரி 17ல பாதி எங்க வைங்க 17ல பாதி இப்போ வந்து திரும்பி அதான் நம்ம பண்ண போறோம் 8 ரைட் அந்த இங்க 8 இருந்துச்சு இங்க வைங்க டேப் வச்சு வைங்க அந்த மார்க்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க சின்ன ஒரு அடையாளம் கூட போடும்போது ரைட் இப்போ இங்க 13ல இருந்து உங்களுக்கு எத்தனை இன்ச் வைக்கணும் 9 இன்ச் வைக்கணும் ரைட்டா அப்போ இங்கேருந்து 13ல இருந்து 9 இன்ச் இங்கே வைங்க ஸ்ட்ரைட்டா இது வந்து எதுக்கு நான் வைக்கிறோம் அதாவது ஆம்கோல் பார்க்குறதுக்கு அதாவது எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ரெடியலில் இருந்து ஃபோல்டிங்கில் இருந்து ரெடியலில் 13 காமனாக எல்லாருக்கும் வைக்கிறது தான் அந்த இடத்த வச்சுட்டு ஏன்னா அந்த ஸ்ட்ரிச்சர்கிட்ட இருந்து தான் நம்ம பாடி கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆம்கோல் இந்த பாடி சைஸுக்கு இவ்வளோ வருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரைட்டா இப்போ அந்த ரெடியூல இருந்து 13 வச்சிருக்கீங்க 13ல இருந்து பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு 31ல பாதி 15 15ல 1.5 இன்ச் கூட்டி இருக்கீங்க 17 இன்ச் 17ல பாதி 8 அந்த 8 இங்க வச்சிருக்கீங்க ரைட்டா இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த 13ல இருந்து கீழ இருந்து இல்ல அந்த 13ல இருந்து இங்க 9 இன்ச் வைக்கணும் ஓகே அப்ப எவ்வளவு வரும் இங்க வரும் நீங்களா வைங்க பார்க்கலாம் நான் வச்சா நீங்க ஈஸியா மார்க் வச்சிருவீங்களா இப்போ முழுக்க முழுக்க நீங்களா படிக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் 13ல இருந்து 9 இன்ச் 13ல இருந்து ப்ளவுஸ் வந்து 14 இருக்கு அப்போ 9.5 வைக்கணும் ப்ளவுஸ் 14ல அங்க இருக்கு ரைட் அது மாதிரி டேப்பை தள்ளி வைங்க ரைட் இதுக்கு நேரா வைக்க போறோம் ரைட் இப்போ இந்த இடம் நீங்க கரெக்டா இருக்குன்னு இங்க இருந்து 8 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கீழே 8 வச்சிருக்கீங்க இல்லையா அது மாதிரி இங்க 8 இருக்கான்னு பாத்துக்கோங்க சப்போஸ் கிராஸ் ஆயிருச்சுன்னா அந்த அளவு கூட குறைய வந்துரும்ல ஓகே எவ்வளவு இருக்கு 9 இன்ச் இருக்குல்ல அதான் அந்த அளவு மாறிட கூடாதுங்கிறது தான் இந்த எட்ஜ் இங்க தான் இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா லைன் போடுங்க லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோதான் இது ரெடி அளவு 1.5 இன்ச் தையலுக்கு விடுங்க 1.5 இந்த ஸ்கேல் அளவு கூட வைங்க 1.25 இன்ச் கூட வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை
அந்த ஸ்கேலால் வச்சு அப்படியே போடுங்க. இது இப்படியா? இல்லை, இந்த ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு இந்த மார்க் இருக்குல்ல இந்த பக்கம் லைன் போட்டுருங்க. ஓகேங்க. இது 1.25 இந்த ஸ்கேலோடது. ரைட் போட்டிங்களா? இப்போ இந்த 2 இன்ச்சில் மார்க் பண்ணீங்கல்ல, இந்த லைனை இழுத்து இதை அப்படி பாக்ஸ் போடுங்க. இதை இழுக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு அளந்துக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எத்தனை இன்ச் இருக்குன்னு பாருங்கள். இது எத்தனை இன்ச் இருக்கோ அது அத்தனை இன்ச். ஆமாம். இது 5.1 இருக்குது. எதுக்கு 5.1 வருது? ஏன்னா இங்கே நம்ம இங்கே 2.5 வச்சிங்க, இங்கே 2 தானே வச்சிங்க, அப்போ 5 தானே வரணும். அப்போ ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக நீங்கள் 5ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 5ல் மார்க் வைங்க. தள்ளிக்கோங்க, கையெடுங்க. இங்கேருந்து 5 கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன லைட்டாக ஒரு மார்க் வைங்க. இப்போ ஸ்கேல் நீங்கள் தான் மார்க் வைக்கணும். அப்புறம் படிக்கணும், ப்ராக்டிக்கலாக படிக்கிறது அப்படி தானே. இது வந்து கொஞ்சம் கூடி இருக்கு இல்லையா? இப்போ இது என்ன ஆகும்னா, ஒரு சைடு கூடும்போது 2 சைடு கூடும். அந்த வித்தியாசம் வந்து எதுக்கு இதை கழிக்கிறோன்னு தெரியாது. ஏதாவது கொஞ்சம் சைஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு முன்ன பின்ன வரும். இதுதான் கரெக்டான அளவு. ரைட். இப்போ போடுங்க பார்க்கலாம். அதில் லைன் போட்டுவிடுங்க. ரைட். இப்போ அந்த ஆம்கோல் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து 1.25 இன்ச் வைங்க. எவ்வளோ வைக்கணும்? 1.25. எவ்வளோ வைக்கணும்? 1.25. சரி. இல்லை, எல்லாருக்கும் கேட்குதான்னு பார்த்தேன். 1.25. ரைட் வைங்க. யாராவது சத்தம் கேட்கலன்னு சொல்கிறீங்களா? எல்லாரும் உறங்கிட்டீங்களா? வழக்கம் போல் உறங்கிட்டீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. யாருன்னா ராணி, செல்வமணி, பிரகாஷ் 3 பேர் அந்த இடத்துல உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்து லைவ் ஒரு நாள் காட்டுறேன். ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லையா, அதனால தூங்குறாங்க. இப்போ வந்து இதை வச்சு நம்ம இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இது எங்க இது 3ம் டச் ஆகுதோ அங்க வந்து நம்ம அந்த கர்வ் போடணும். மாத்திக்கோங்க. அப்படியே நீங்க வச்சு காமிங்க, எல்லாரும் பார்க்கட்டும், அவங்களுக்கு தெரியும். ஆம்கோல் எப்படி வைக்கணும்னு சொன்னீங்களா? இந்த ஸ்கேல் வந்து இந்த லென்த் இருக்கு இல்லையா, லென்த் இருக்கிற பக்கம் இந்த ஹைட் வச்சுக்கோங்க. கம்மியான பக்கம் இதை வச்சுக்கோங்க. அந்த பக்கம் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும். இது 3ம் எங்க மீட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம அப்படியே டிராயிங் பண்ணிக்கணும். இங்கே கரெக்டாக உட்காரல, அங்கே உட்காரல, இங்கே உட்காரல. அதாவது இந்த இருக்கு இல்லையா, நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்க. இப்படி மேலே கீழே இழுக்க வேண்டாம். இப்படி ரொட்டேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல செட் ஆகும். இதுங்க. ஐயோ, இப்போ இந்த படம் நீங்களாவே வைங்க. 5 நிமிஷம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. மற்றவங்களுக்கு அந்த மாதிரி குழப்பம் இருக்கும் இல்லையா. நான் இப்போ ஓகேவா பாருங்க. அந்த உள்ள மார்க் உள்ள போயிடுச்சு. இப்போ கையெடுங்க இங்கே. ரைட், ஓகே. ரைட், அப்படியே மார்க் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற மார்க்கு அந்த அந்த 3 மார்க்லேயும் தொடணும். ரைட். இது 3த்துலயும் தொட்டுச்சு. ஓகே, இதுதான் கரெக்டாக இருக்கும். ரைட், கரெக்ட். அவ்வளோதான். ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து பேக் பீஸை அழகாக அப்படியே வெட்டி எடுங்க பார்க்கலாம். சும்மா சதக்கு வெட்டுங்க 2 நிமிஷத்தில். இப்போ இவங்க வெட்டுறாங்கல்ல, இவங்க வெட்டும் போதுல எல்லாருமே இந்த கோட்டை தாண்டி வெட்டுறாங்க. தாண்டி வெட்டினா என்ன ஆகும்? தாண்டி வெட்டினா நம்மளுக்கு துணி ஷார்ட்டேஜ் ஆயிரும். ஏன்னா கரெக்டான அளவு கொடுத்துருக்கும் போது மற்றவங்களுக்கு தைக்கும் போது கரெக்டான அளவு தான் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வரும், நிப்பாட்டி இப்படி கொண்டு போகணும். சரக்கு கோடு போட்டிருக்கோன்னு சொல்லி சரக்கு போய் வெட்டிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் செய்வாங்க. அது அவங்க அறியாமையினால செய்கிறது. அடுத்தடுத்து பழகும்போது பழக்கி மாற்றிக்கோங்க. எப்பயுமே நம்ம எந்த எண்டு முடியுதோ தேவையான அளவுலயே நம்ம அதோட நிப்பாட்டிக்கோங்க. ஓகேண்ணா, வெட்டுங்க பார்க்கலாம். போதும், அவ்வளோதான். ரைட், அப்படிதான். உங்கள் வாட்டத்துக்கு திருப்பிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பழகுற வரைக்கும் அப்படி திருப்பிக்கலாம். ஆனால் நீங்களும் அப்படியே வெட்டுவீங்க. யார் வெட்டினாலும் நம்மளோட வாட்டம் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படியே போட்டு வெட்ட முடிஞ்சாலும் வெட்டிக்கலாம், இல்லை இப்படி திருப்பி வெட்டனாலும் வெட்டிக்கலாம். நமக்கு திறமை தான்.
சிசர் பேசுதா? அண்ணன் அண்ணன்னு சொல்லுதா? சவுண்ட் வர மாட்டேங்குது. இப்பதான் சொன்னா இந்த கோட்ல வெட்டுங்க, கோட்டை தாண்டி போகாதீங்க. வெட்டுங்க. தாண்டிட்டேனே. கரெக்டா கோட்ல நிப்பாட்டணும். இப்ப நிப்பாட்ட கூடாது. வெரி குட். அவ்வளோதான். பேக் பீஸ் வெட்டிட்டீங்க இல்லையா? இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் ஒரு அர்க்காத் பண்ணுங்க. இந்த அர்க்கட் எதுக்கு பண்ணனா இதோட அளவு அப்புறம் கலைஞ்ச உடனே தெரியாம போயிடும். வெரி குட். இது மாதிரி ஒன்று சொன்னோம்னா உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கு புரியும். அப்போது அந்த சிஸ்டர் வந்து இந்த அளவுக்கு தெளிவாக படிச்சுட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பண்ணீங்கன்னா இங்கேயே விரலையும் வெட்டிடுவீங்க. எப்பயுமே இந்த கார்னர்ல தான் வெட்டணும். இந்த சிசர் வெயிட்டா இருக்கு. கார்னர்ல விரலும் பத்திரமா வச்சுக்கணும். குட்டி சிஸ்டர் தாங்க, இது அண்ணா சிஸ்டர், அதனால அவருக்கு தான் செட் ஆகும். இங்கேயும் ஒரு எப்பயுமே எந்த சிசர்ல வெட்டினாலும் இந்த கார்னருங்க அந்த கார்னர்ல தான் வெட்டணும். இங்க வெட்டினா நம்ம கவனம் இங்கே தான் இருக்கும். நம்ம இங்க இந்த விரலை வந்து இங்க இப்படி வெட்டிடுவோம். அப்படிலாம் அவ்வளோதான். சின்ன சிஸ்டர்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ பேக் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேனே. நெக் அப்புறம் நெக் வந்து வெட்ட வேண்டாம், நம்ம லைனிங் தான் தைக்க போறீங்க. அடிச்சு பிரட்டிடலாம். ரைட்டா? இப்போ எடுத்துக்கோங்க. ஒரு சைடு பேக் எடுத்தோம்னா இன்னொரு ஸ்லீவ் எந்த பக்கம் எடுக்கணும்? ஸ்லீவ் வந்து இங்க எடுக்கணும். எங்க எடுக்கணும்? லைனிங்ல தான் எடுக்கணும். சொல்லுங்க எப்படி எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு சைடு பேக் எடுத்துட்டோம். ஸ்லீவ் எங்க எடுக்கணும்? இங்க எடுக்கணும். அதான் எங்கன்னு அவங்கலாம் பாக்குறவங்களுக்கு சொல்லுங்களா. இங்க ஸ்லீவ் வந்து இந்த எட்ஜ்ல எடுக்கணும். சென்டர்ல வந்து ஃப்ரண்ட் போடணும். ரைட் ரைட். ஓகே. இப்போ ஸ்லீவ் எப்படி ஃபோல்டிங் பண்ணுங்க. ரெண்டா மடிங்க. கரெக்ட். அவ்வளவுதான். நான் புதுசுன்றதால கொஞ்சம் அப்படிதான் இருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எல்லாருமே படிக்கும்போது இப்படி தான். ராணி சொல்லி கொடுறா. நீ வந்து பக்கத்தில் இங்கே வா. நீங்க நில்லுங்க. கொஞ்ச நேரம் ஓபி அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. இவங்க மட்டும் போய் தூங்கிட்டு வந்துடுறாங்க. மூஞ்ச பார்த்தா தெரியுது. எப்பவுமே நம்ம மடிச்சு போடும்போது கீழையும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். அப்புறம் துணி மாட்டிட்டு இருந்தா அது கண்ட மினிக்கு கட் ஆகி, ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஆயிருக்கு. சரி, ரைட் ரைட். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, எல்லாரும் அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை வந்து நம்ம நகைச்சுவையாக சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இதை வந்து லெவல் பண்ணிக்கோங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் இந்த பிசுரை மட்டும் வெட்ட வேணாம். பிரகாஷ் சொன்ன மாதிரி ஒரு அரை இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. வச்சு வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட் நல்லா கிடைக்கும். இருங்க, ஸ்கேலை திருப்பி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான இந்த பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி நம்மளுக்கு தேவையான அளவு இருக்கும். பார்த்தீங்களா, ராணி சொல்லி வச்சு கரெக்டா. உங்க ட்ரைனிங் ஆச்சுன்னா ஓகே. இப்போ வெட்டுங்க. எப்பயுமே இந்த துணி இப்படி பிடிச்சிட்டு இப்படி வெட்டக்கூடாது. நம்மளுக்கு வேஸ்ட் வந்து வெளியே இருக்கணும். அது கையில வேஸ்ட் வெளியே இருக்குன்னா இந்த கையில பிடிச்சிட்டு இப்படி வெட்டும் போதுலதான் வெட்டு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இப்போ அரைஞ்சு விட்டுருக்காங்க, ஈஸியா இருக்கும். இதே இது சும்மா ஒரு காலஞ்சு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காலஞ்சு நம்ம கையில பிடிச்சிட்டு அதை நீட்டா வெட்டினோம்னா அது ஸ்ட்ரைட்டா போகும். நீங்க வெட்டுங்க, அதை பிடிச்சிட்டே வெட்டுங்க. அந்த லெவல் கரெக்டா கிடைக்கும். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும். இது வேணும். ஏ இப்போ கோடும் மாறாது, வெட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். எஸ், நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு இன்ச் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்க. ஸ்லீவுக்கு 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடுவோம். சப்போஸ் நமக்கு துணி பத்தலைன்னா இது அரை இன்ச்சு விட்டுக்கலாம். ஆனால் 1 இன்ச்சு விட்டுருந்தோம்னா அந்த ஸ்லீவில் வந்து கொஞ்சம் சுருளாமல் இருக்கும். சரியா? ஓகே. சாரி, இப்படி வைக்கணும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீயும் வச்சுக்கலாம்.
பார்த்தீங்களா, ஆளாளுக்கு ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போனா யாரும் தூங்கலன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாரும் தெளிவாக தான் இருக்காங்க. ரைட்டு, நாங்கள் எல்லாம் அதில் உன்னிப்பாக ஒரு கவனத்திலே இருக்கோம். அதைத்தான் நான் மாற்றி தூக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டேனும். சரி சரி, அதுக்கு மூளையில் போய் உட்காந்து பார்க்கணும். ஃபுல்லாக அதுலேயே ஆர்வமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சரி, மிக்க கூட செய்யலை. ஸ்லீவோட லென்த் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஸ்லீவோட லென்த் வந்து 11 வச்சோம். ஆமாம், 11 இன்ச்சு. 11 இன்ச் வைங்க. இந்த ரேடியலோலேருந்து 11 இன்ச் வைங்க. இந்த கிளாஸ் ராணி நீ சொல்லி கொடுப்பேன்னு நினச்சேன். நான் சொல்லி கொடுக்கவா? மாஸ்டர் பக்கத்துல நிக்கிறேன் நான், நீங்க சொல்லி கொடுங்க. மாஸ்டர் இல்லை ராணி, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது தெரியுமா? என்ன பாப்பா, அதாவது சிப்பிக்குள்ள அது எப்படி சொல்லணும், சிப்பிக்கு உள்ள முத்து இருந்தா தான் சிப்பிக்கு பெருமை. அது மாதிரி இன்னொன்று மீதி என்ன சொல்லணும் மறந்துட்டேனே. இல்லை சிப்பி இல்லை முழுசா சொல்லிடு, இல்லைன்னா அது வேற கேட்பாங்க. சிப்பிக்கு உள்ள முத்து இருக்கிற வரைக்கும் தான் முத்துக்கு மரியாதை. அது மாதிரி சிப்பிக்கு உள்ள முத்து இருந்தால் தான் சிப்பிக்கு பெருமை மரியாதை, எல்லாமே ஒன்று தான். அதை சொல்லணும்னு நினச்சேன், உளறிட்டேன். சரி, எப்படியோ சொல்லி முடிச்சிட்டேன்ப்பா. இன்னொரு டவுட் இருக்கு. வந்துருச்சா? ஸ்லீவ் வந்து 11 இன்ச் வச்சாங்களா? ஆமாம். இப்போ நம்மளுக்கு இந்த டிசைனே 10 இன்ச் இருக்கு. இது ஒரு டிசைனிங் தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாமா? இல்லை இந்த டிசைன் இல்லை, கீழே நம்ம லென்த்து கூட்டிக்கலாம். சப்போஸ் லென்த்து அதிகம் தேவைன்னா ஏதாவது நெட்டில் அழகாக ப்ளீட் வச்சுக்கலாம். இல்லை இதே கொஞ்சம் பார்டர் கீழேன்னா கொஞ்சம் இந்த லென்த்தை கூட்டினா நல்லாயிருக்கும். அது ரொம்ப கூட்டிடக்கூடாது, லைட்டாக அந்த இதை கனெக்ட் பண்ணிவிட்டு. சப்போஸ் நமக்கு பத்தலன்னு வச்சுக்கேன், இங்கே எம்டியாக இருக்குது, நமக்கு இன்னும் லென்த்து தேவைன்னா இது இவ்வளோ தூரம் வச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு கோல்டில் பைப்பிங் கொடுக்கணும். அப்போ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு அது மாதிரி வேண்டாம், இருக்கிற அளவு இந்த அளவே போதும் அப்படின்னா இந்த அளவு எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதானே போட ஆசைப்படுவோம், அதனால நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஓகேங்க, நமக்கு என்ன டிசைன் வேணும்னா அப்புறம் ஃப்ளீட் கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த லென்த்தை கூட்டிக்கலாம். ஆனால் மேலே கொஞ்சம் குறையா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. மேலே இது எடுக்கிற போது இந்த இடத்துல பாதியில் இருக்கும் இல்லையா, அப்போ நல்லா இருக்காது. அப்போ கீழே தான் அந்த லென்த்தை கூட்டிக்கணும். கூட்டிட்டு ஃப்ளீட் வைக்கவோ இல்லை ஏதாவது டிசைன் பண்ணுவோ. லென்த்தை கூட்டுறதுனா கீழே தான் கூட்டினா, இங்கே கூட்டினா இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ்க்கு ஆமாம், இங்கே கோடு மாதிரி தெரியும், அப்போ நல்லா இருக்காது. ஏன்னா அந்த சின்ன சொல்கிறோம் இதுவும் பார்க்கவும் இவ்வளோ தூரம் எம்டி மாதிரி தெரியும். அப்போ அந்த ஒர்க் வந்து இங்கே வரைக்கும் வந்தால் தானே அந்த ஷோல்டர் துண்டாக தெரியும், ஸ்லீவ் தனியாக தெரியும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். ஓகேங்க, இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். எத்தனை இன்ச் பண்ணீங்க? இப்போ வந்து லென்த் வந்து 11 இன்ச் பண்ணியிருக்கேன். சரி, போடுங்க, மார்க் பண்ணுங்க. கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு பண்ணுங்க. 1/2 இன்ச் தையலுக்கு ஆல்ரெடி நீங்களே பண்ணீங்க தானே, அண்ணே சொல்லி கொடுத்துருக்குறேன் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் போட போகிறீங்க. இருந்தாலும் ஒரு பயமாக உள்ளது அண்ணா. பயப்படவே கூடாது. அதாவது நம்ம போடுற கட்டிங்கில் வந்து 180% வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம். ஓகேங்கண்ணா, அதனால தானே நான் சென்னையிலேருந்து இங்கே கிளாஸ்க்கு வந்திருக்கேன். ஆமாம். ஓகே, ரைட். நீங்கள் எத்தனை நாள் படிக்கிறதாக்கு ஐடியா? நான் வந்து ஒரு 10 days படிக்கலான்னு இருக்கேன். அதாவது இப்போ இவங்க 10 days 10 நாள் படிக்கிறதுக்கு உண்டான காரணத்தை சொல்லிடுறேன். பெரும்பாலும் எல்லாரும் வந்து 2 நாள் படிப்பாங்க. இது வந்து அவங்க ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க. 2 நாள் தான் படிப்பாங்க. அந்த 2 நாள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 2 நாள்லேயே அவங்களோட ப்ளவுஸ் தைக்க முடியும். சும்மா மிஷினோட கண்ட்ரோல் தெரிஞ்சாலே போதும். அந்த 2 நாளில் அவங்களோட ப்ளவுஸை அவங்க தைச்சிக்க முடியும். அந்தளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிளாஸ். 8 மணி நேரம் தானே? ஆமாண்ணா. காலைல 10லேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அப்போ அந்த 2 நாளில் ஒரு நாள் கட்டிங் ஒரு நாள் ஸ்டிச்சிங் சொல்லும்போது அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். ஆனால் ஒரு ஷாப் வைக்கணும், எல்லாருக்குமே தைக்கணும், எல்லாரோட மெஷர்மெண்ட்டு தெரியணும்னா அந்த பாப்பா வந்து அப்படி தான் படிக்கணும்னு நினச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஷாப் வைக்கணும்னா அப்போ எல்லாரோட மெஷர்மெண்ட்டு தெரியணும். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தைக்கக்கூடாது, மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க பழகணும். இப்போ அவங்க அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த 10 நாள் கிளாஸில் யாருக்கு வேணாலும் அளவெடுத்து தைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ண போகிறேன். இங்கேருந்து போகும்போது பிரகாஷ் சார் ட்ரைனிங் கொடுக்க போகிறாப்புல. ஃபுல்லாக கூட இருந்தால் அந்த 8 மணி நேரமும் அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாடல் தைப்பாங்க. ரைட்டா?
அது போக அங்கே ரூமில் இருக்கும்போது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க இல்லையா, அதையும் நீங்கள் பண்ணிட்டு வந்துடணும். இது வந்து ரெகுலராக பண்ணும். இங்கே இருக்கிற அந்த 10 நாளும் முழுக்க உங்களோட கவனம் வந்து இதில் தான் இருக்கணும். அப்போ வந்து ஈஸியாக படிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து கிளாஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அதில் எதுவுமே மறக்காது. திரும்பி எனக்கிட்ட கூட கேள்வி கேட்குற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வராது. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க. ரைட்டா? ரைட். ரைட். இதை கட் பண்ணிடுங்க. இதில் வந்து ஷேப் எடுக்க வேண்டாம், அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. தச்சதுக்கப்புறம் ஷேப் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் ஆனதுக்கப்புறம் கூட ஷேப் எடுத்துக்கலாம். ஓகேங்க. எப்பவுமே லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கழுத்தும் சரி கையும் சரி அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே கட் பண்ணாதான் நல்லா வரும். ரைட். வேறு யாருக்கும் ஒன்றும் கேள்வியெல்லாம் இல்லைன்னா ராணி உனக்கு கேள்வி இல்லையா? செல்வமணி உனக்கு கேள்வி இல்லையா? இருக்கா? கேளு. நீ கேட்குற, அதாவது கமெண்ட்ஸ் பூரா நீங்கள்லாம் படிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்டும் இவங்க படிக்கிறாங்க. அதை கேள்வி கேட்க சொன்னால் நின்றுக்கிட்டே தூங்குறீங்க. இப்போ ஃப்ரெண்ட் வெட்ட போகிறோம். ரைட், ஃப்ரெண்ட் எடுங்க. நீங்களும் படிச்சிடுறீங்க. நீங்கள் படிச்சுட்டு நான் கேட்குற முன்னாடி எல்லாரும் நீங்களே சொல்லிடுறீங்க. இதில் நாங்கள் எங்கிட்டு போய் கேட்குறது? அப்படியா? அதாவது என்னோட என்னன்னா, மற்றவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்லிடணும். அது போக நீங்களும் கேட்பீங்கன்னு நினச்சேன். இந்த பிரகாச விட்டோன்னா விடிய கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் அந்த மாதிரி கேட்க வச்சுருக்கீங்க. இப்போ வந்து எனக்கு ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, பேக்கை வச்சு தான் ஃப்ரண்ட் எடுக்கணும். ரைட்டா? இந்த பேக் பீஸ் ஃபஸ்ட்டு இதில் வைங்க. இதில் வைக்கும்போது இந்த ஃபோல்டிங் பக்கம் வைக்கிறத விட இவங்க சைஸுக்கு நம்ம இப்போ கிராஸ்ல வெட்டுறோமா ஸ்ட்ரெயிட்ல வெட்டுறோமா? இல்லை, இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் தான் நல்லா இருக்கும். ஸ்ட்ரெயிட் தான் நல்லா இருக்கும். கிராஸ் வந்து நல்லா இருக்காது. அவங்க சொல்லுவாங்க அந்த கிராஸோட கப் ஷேப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கிராஸ் தைக்கிறது. ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்லேயே கிராஸ் நல்லா தைக்க முடியும். ரெண்டாவது அந்த கழுத்து ஹேவ் வந்து சூப்பராக வரும். அந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் தான் அழகாக வரும். கிராஸில் அந்த மாதிரி வராது. எல்லா துணியும் உட்காராது அந்த மாதிரி. ஆனால் ஸ்ட்ரெயிட்டில் போட்டோன்னா சூப்பராக வரும். ரைட்டா? இப்போ வந்து ஃபோல்டிங் பக்கம் வச்சிங்கன்னா இங்கிட்ட துணி வேஸ்ட் ஆகும்ல. அப்போ இந்த பக்கம் வச்சிங்கன்னா இது ஃபோல்டிங்கில் இருக்க துணி வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். நீங்கள் துணி நிறைய எடுத்துருக்கீங்க போல இருக்குன்னா, அதான் தாராளமாக இருக்குது. ரைட். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணுங்கள். சைடில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இங்கிட்ட ஒரு லைன் போடுங்க. இப்போ வந்து இந்த இருக்கு இல்லையா, இது லாஸ்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் 1 இன்ச்சு கிராஸ்க்கு எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருங்க. ஆம் ஹோல் மார்க் பண்ணுங்க. ஆம் ஹோல் மார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துறவா? கட் பண்ண வேண்டாம், மார்க் பண்ணுங்க. ஓகே. நான் இப்போ மார்க் பண்றது சரியா? கரெக்ட். கரெக்ட். இதுல ஈஸியா மார்க் பண்ணனும்னா இந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணனும். இத வச்சு என்னமா ஏதோ இப்படியா மார்க் பண்ணனும்னா அப்படி வைக்கணும். ஸ்கேலை இதுக்கு நேரா இப்படி வச்சிட்டு பீஸ் மார்க் பண்ணனும். இந்த லைன் இப்படி போட்டுறலாம். இந்த லைன் இப்படி போட்டுறலாம். போட்டுட்டு இது சும்மா அப்படி 2 டாட் வச்சா போதும். நம்ம மார்க் வந்து ஃபுல்லா பண்ணா கரெக்ட்டா வரும். துணினா ஒரு பக்கம் இப்ப துணி நகட்டி இப்படி மார்க் பண்ணும் போதுல துணி கொஞ்சம் மேலே ஏறும் கீழே ஏறும். ஸ்கேல் வச்சோம்னா அந்த துணி நல்லா கரெக்ட்டா அந்த துணியை பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம வைக்கிற மார்க்கும் தெளிவா விடும். ஓகேங்க. ஆம்கோல் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி மார்க் பண்ணிக்கலாம். கீழே நம்ம மார்க் பண்ண வேண்டியதில்லை. இந்த கழுத்து அந்த கழுத்து இந்த லைன் ஸ்ட்ரைட் கொடுக்கும். எப்பவுமே மார்க் வந்து இந்த 2 துணியை சேர்த்து பிடிச்ச மாதிரி இப்படி வைக்கணும். இந்த பக்கம் இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டா. இப்போ இந்த 1/2 இன்ச் இங்க மார்க் பண்ணோம். கரெக்ட் தானே? இங்க விட்டுருக்கோமே. அந்த 1/2 இன்ச் நம்ம இந்த துணியை எடுத்துட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை இப்போ இதோட பேக்கோட காப்பி தான் தேவை. அது அப்படியே பேக்ல இருக்கிற மெஷர்மெண்ட் நம்மளுக்கு வேண்டியதில்ல. ஓகே. ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வேற மெஷர்மெண்ட். வேற என்ன சொன்னாங்க? இத பேக் எடுத்துட்டு வேற என்ன சொன்னாங்கன்னா எப்பவுமே பேக்கோட ஃப்ரண்ட் 1/2 இன்ச்
ஜாஸ்தி வைக்கணும். ஜாஸ்தி வச்சு ஒரு கோடு போடுங்க. அந்த கோடு போட்டிங்களா? இந்த கோடு சைடில் சைடு கோடு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுங்க. இங்க 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். எக்ஸ்ட்ரா இதோ இந்த சைடுல சைடுல மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சு கோடு போடலாம். இப்படி மார்க் போடலாமா? பண்ணிட்டீங்களா நீங்கள் தெளிவாக மார்க் பண்ணலாம். இதுல இருந்து எப்பயுமே சரிங்க, நான் 1/2 இன்ச் இப்படியே மார்க் பண்ணிடுறேன். எத்தனை இன்ச்சு? 1/2 இன்ச். ஆரஞ்சு உனக்கு கேட்டுச்சு, உனக்கு ஆரஞ்சு தானே கேட்டுச்சு, உனக்கு ஆரஞ்சு தானே கேட்டுச்சு, எனக்கு ஆரஞ்சு தான் கேட்டுச்சு. இது பேக்கோட ஆரஞ்சு எதுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும்? அப்பாடா, இப்போ செல்லுமணி தூங்கலை. பேக்கோட ஃப்ரண்ட்டு அரேஞ்ச் எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகிக்கிறோம்னா, அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அப்போ அதில் வந்து கொஞ்சம் உள்ளடக்கி வந்துடும். அந்த துணி கரெக்டான அளவு நம்ம எவ்வளோ டாட் பிடிக்கிறோன்னு பார்த்து குறைக்காம அரேஞ்ச் வச்சு குறைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நம்ம டாட் பிடிக்கும்போது கரெக்டாக ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஆமாம், எல்லா சைஸுக்குமே பேக்கோட ஃப்ரண்ட்டு அரேஞ்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். கடைசியில் சைஸ் பண்ணும்போது அதை தேவையில்லாத வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சைஸோட இன்னொரு சைஸு, இப்போ ஒரு 36 சைஸ் தைக்கிறோன்னா 38 சைஸும் அதை வச்சு தைக்க முடியும். கீழே போட வேண்டாம், பேக் வெளியே எடுத்துருங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். கழுத்து இப்படி மார்க் பண்ணிடுங்க. இது வந்து 1/2 இன்ச் தையலுக்கூட சேர்த்து 6 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பாக்ஸ் போடுங்க. இப்போ 6 இன்ச்சு என்னோட அளவு, 6 இன்ச்சு தையலுக்கு. ஆமாம், ரைட். ஐயோ, இப்படி வைக்கணும் இன்ச் டேப்பை. பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாப்புல போல இருக்கே. இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் அவங்க மார்க் பண்ணும் போதுல அவங்களுக்கே அது வித்தியாசம் தெரியும். நான் தெரிஞ்சிருச்சு. ஆமாம், ஒவ்வொரு விஷயமும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக படிச்சிடலாம். அப்புறமாட்டி அண்ணன்கிட்டே நீங்கள் டவுட்டு கேட்க மாட்டீங்க. ஆமாம், 2 நாள்லேயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. மிஷின் மட்டும் தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவேன். 2 நாள்லேயே இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா எனக்கே கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது. இங்கே 2.5 இன்ச் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ரெண்டரை இன்ச்சுன்னா அப்படியே பாக்ஸ் போடுங்க பார்க்கலாம். இது 2.5 இன்ச் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கழுத்தை வச்சுன்னு வச்சிங்க. இந்த இருக்குல்ல, மார்க் பண்ணிக்கோங்க. இதை வச்சு அது எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மார்க் நான் வச்சேன், அதனால இங்கே யாரோ வச்சிருக்காங்க. ரைட். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்துக்கு வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ரைட். இப்போ இதுலேருந்து அதே மாதிரி 3/4 இன்ச் வச்சுட்டு அந்த கர்வ் எடுத்துருங்க. இது நம்ம எத்தனை டிகிரி வைக்கிறோம்? 45 டிகிரி. ரவுண்ட் பண்ணுங்க. ஸ்கேல் வச்சு ஸ்கேல் வந்து நீட்டாக இருக்கிறது இப்படி வைக்கணும், அப்படிதானேண்ணா? கரெக்டு தான். இப்போ இது 3ம் டச் ஆகிற மாதிரி வைக்கணும். அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க, அது சுற்றுங்க. அது ஸ்கேலு சுற்றிக்கிட்டே வாங்க. இது பத்தாது, இன்னும் சுற்றுங்க, இன்னும் சுற்றுங்க. சுற்றிட்டே வாங்க, இன்னும் சுற்றுங்க. இன்னும் அந்த நடு மார்க்கு ஸ்கேலை தொடணும்ல, இன்னும் தொடங்க. நீங்கள் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, ஸ்கேலை தொட மாட்டீங்க. ரைட். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இப்படியா? ரைட். ஓகே. ரைட் போடுங்க. ஓகே. இந்த ஸ்கேலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு வாட்டி சொல்றீங்களா? அதாவது இப்படி வலது பக்கம் சுத்தம் போதுல இந்த ரவுண்டு பெருசாகும், அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி சுத்தம் போதுல இந்த சர்க்கிள் வந்து சின்னதாயிட்டே போகும். ஓகே. நம்ம இதோட அளவு சின்ன அளவு தான், அதனால நம்ம இப்படி சுத்தணும். ரிவர்ஸ்ல இப்படி சுத்தம் போதுல அந்த ரவுண்டு கரெக்டா உட்காரும். இப்படி சுத்தம் போதுலன்னா இந்த ஹேர் வந்து அப்படியே பெருசா. இப்போ கிளாக் வாய்ஸ்ல சுத்தனா சின்னதாகும், ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல சுத்தனா பெருசாகும். கரெக்ட். ரைட். இப்போ கிராஸோட உயரம் இந்த கழுத்துலேருந்து 1 இன்ச் விட்டுட்டு இங்கேருந்து 13.5 இன்ச்சு உயரம் வைங்க. இது 13 வந்து எல்லாருக்கும் காமனாக நார்மலான ஹைட் உள்ளவங்களுக்கு 13 தையலுக்கெல்லாம் சேர்த்து தான்.
இது வந்து இங்கேருந்து இந்த டேப்போட அளவுக்கே வைக்கலாமா இல்லை 13, அதாவது இங்கேருந்து 1 இன்ச், இந்த கழுத்துலேருந்து 1 இன்ச் 1 இன்ச் வச்சுட்டு ஆமாம் 13 வைக்கணும். ம் அவங்க ஹைட்டாக ப்ளவுஸ் வேணும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை அதிகப்படுத்தணும். ப்ளவுஸ் ஹைட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி கிராஸ் கூட்டிடக்கூடாது. அவங்க ஆள் ஹைட்டாக இருந்தாங்கன்னா நம்ம கிராஸோட உயரம் இல்லை ஒரு சிலவங்க சட்டை மாதிரி கேட்பாங்கல்ல, ஐ மீன் அதாவது இறக்கமாக இல்லை அது இப்போ ஷார்ட்டாக இருக்கிறவங்க கூட நல்லா ஃபுல்லாக இறக்கம் போடுவாங்க. ப்ளவுஸ் வந்து 15 மேலே கூட போடுவாங்க. ஆனால் அதுக்குன்னு கிராஸ் வந்து மாறாது. ஹைட்டை பொறுத்து தான் அந்த கிராஸோட உயரம் வந்து கூட்டி குறைச்சிக்கணும். சரியா? ஓகே 13 வச்சுட்டிங்களா? மார்க் வைங்க. வச்சுட்டேன். இப்போ இங்கே 1 இன்ச் வச்சிங்க இல்லையா? வைக்கும்போது இந்த மார்க் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கேருந்து நம்ம எத்தனை இன்ச்சு பார்க்கணும்னா கழுத்து 2 இன்ச் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து 1 இன்ச்சு கூட்டியிருக்கீங்க, அப்போ 3 இன்ச்சில் இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ இங்கே 3 இருக்காங்கிறத இங்கேருந்து வச்சு பாருங்க. இருக்கா? சரி அப்படியே இருக்கு. இப்போ இந்த லைன் போடுங்க ஸ்கேல் வச்சு. இந்த லைன் போடவா? ஆமாம். ரைட். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. போடுங்க. கரெக்டாக இருக்கா? கரெக்டு தான். ரைட். இப்போ 3 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் கப் ஷேப் நல்லா வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா 1 இன்ச்சில் வெளியில் கொண்டு வர போகிறோம். ஓகேங்கண்ணா. அப்போ அந்த 1 இன்ச் வெளியில் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த சென்டர் பாயிண்ட்டை அந்த 1 இன்ச்சு உள்ளே கொண்டு வந்துடணும். அப்போ இங்கேருந்து 1 இன்ச் முன்னே கொண்டு வரணும்னா இதில் 3 வச்சுருக்கீங்க இல்லையா? அப்போ 2 ஒரு மார்க் வைங்க. வெளியில் கொண்டு போகிறதுனால உள்ளே கம்மி பண்ணணும். ஆமாம் கம்மி பண்ணணும். அந்த சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் முன்னே கொண்டு வரோம். அப்போ இதுதான் இப்போ சென்டர் பாயிண்ட். ரைட்டா? இப்போ இங்கே 2 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணுங்கள். 2 பக்கம் அந்த வி ஷேப் எடுக்கிறதுக்கு 2 இன்ச்சில். இப்போ 2 இன்ச் வந்து இங்கே மார்க் பண்ணணும். அதே மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க் பண்ணணும் 2 இன்ச். ஆமாம். இப்போ இந்த வி ஷேப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இங்கேருந்து இதில் கனெக்ட் பண்ணிடுவீங்க. இங்கேருந்து இதை போடும்போது 1 இன்ச் வெளியில் கொண்டு வரணும். இந்த இருக்குல்ல ஸ்கேல் கொடுங்க. இந்தாங்கண்ணா. இந்த இருக்கு இல்லையா? இப்போ மார்க் பண்ணுங்கள். இந்த மார்க்லேருந்து 1 இன்ச் வெளியில் வரணும். இப்போ நான் இங்கேருந்து 1 இன்ச்சு கனெக்ட் சும்மா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்புறம் 1 இன்ச்சில் அது கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இவ்வளோ போடுவானா? போதும். போதும். இதை 2ஐயும் கனெக்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் கோடு எவ்வளோ பெருசானாலும் போடுங்க. வெட்டுறது கரெக்டாக அளவில் வெட்டணும். அவ்வளோதான். இங்கே கரெக்டாக இருக்கா? ரைட். இப்போ இந்த 1 இன்ச்சு தள்ளி கொண்டு வந்துருக்கோம் இல்லையா? அந்த 1 இன்ச்சு இப்போ வெளியில் கொண்டு வரப்போம். அப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த கழுத்துலேருந்து இதை ஒன்று கனெக்ட் பண்ணிடுங்க. 1 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் வைங்க. இப்போ இதை வந்து கம்பல்சரி 1 இன்ச்சு தான் கொண்டு வரணுன்ட்டு இல்லை. ரொம்ப பாயிண்ட் வேணாம் சொன்னாங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு கொண்டு வந்தால் இங்கே 1/2 இன்ச்சு கொண்டு வந்தால் போதும். சரியா? இல்லை ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க, நல்லா பாயிண்ட் கேட்குறாங்க அப்படின்னா இதில் இன்னும் 1/2 இன்ச்சு வரை கொண்டு வந்து அதே 1/2 இங்கே கொண்டு வந்துக்கலாம். அது வந்து ஓவர் பாயிண்ட் இருக்கும். இல்லை இந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் வந்து வேண்டியது கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா எனக்கு போதும் இப்படியே இருக்கட்டும் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஏஜ் சின்ன பிள்ளைங்க இவங்கள மாதிரி உள்ளவங்கலாம் பார்த்தோன்னா அப்போ அந்த ஃப்ளாட் ஆகிடக்கூடாதுல, ஷேப் நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது இதில் 1 இன்ச்சு வெளியில் கொண்டு வந்தோன்னா இந்த 1 இன்ச்சு கிளாத் இருக்கு இல்லையா? அது வந்து உள்ளே போய் வெளியில் எடுத்து காட்டும். அப்போது அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஊக்கெல்லாம் இழுத்து மாட்டும் போது சென்டரில் உள்ள லூஸ் அப்படியே நிற்கும். ஓகே ரைட்டா? இப்போ அந்த கழுத்துலேருந்து இதை ஒன்றா கனெக்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்க. கரெக்டாக இருக்கா? கரெக்டு. எனக்கு பாயிண்ட் வேணாம் நார்மலாக போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து 2 இன்ச்சு வச்சோமா, இது எந்த சைஸு கீழே உங்களுக்கு? அதாவது 28, 30
அந்த 28ங்கிற போது கொஞ்சம் ஏஜ் அட்டன் பண்ண சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லை ஒல்லியாக இருக்கிற பெரியவங்களும் இருப்பாங்க. ஒல்லியாக இருக்கிற பெரியவங்களும் இருப்பாங்க, சின்ன குழந்தைகளும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கிராஸ் அளவு இருக்காது, சத்து இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 2 இன்ச்சு அகலத்துக்கு எடுக்க வேண்டாம், ஏன்னா இங்கே லூஸ் நிறையா கிடைக்கும். அப்போ சட்டை பூரா போட்டுருவாங்க, கை உடம்பு எல்லாமே ஃபிட்டாக இருக்கும், கிராஸ் மட்டும் லூஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் 1.5 இன்ச்சுன்னு குறைச்சிக்கலாம். அங்க 2 இன்ச் எடுத்தா இங்கே 2 இன்ச் தான் எடுக்கணும். ஆமாம், அங்கே 2ன்னா அங்கேயும் 2 தான் எடுக்கணும். இங்கே 1.5 இன்ச்சு வைக்கும்போது இங்கேயும் 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். அந்த 28, 30 அப்படிங்கிறவங்க இப்போ இவங்களுக்கு கூட 1.5 இன்ச்சு வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஹைட் இருக்கிறாங்க, கிராஸோட அளவுக்கு சரியாக இருக்கும். அதனால எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி அந்த 2 இன்ச்சு சைஸுக்கு மேல எல்லாருக்குமே 2 இன்ச்சு தான், எல்லாருக்குமே 2 இன்ச்சு தான் செட் ஆகும். அவங்களுக்கு அந்த கிராஸோட உயரம் தான் வித்தியாசம் வரும், ஹைட் எவ்வளோ இருக்குங்கிற வித்தியாசம் வரும். மற்றபடி பாடியோட அளவு வந்து பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த கிராஸோட உயரம் மட்டும் நம்ம கவனமாக வச்சுக்கணும். ரைட்டா? வேறு 28 சைஸ் இருந்தாலும் அந்த ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ஆமாம் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். ஆமாம், ரொம்ப பெரியவங்களுக்கு வந்து சத்து இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? இருக்கிறவங்களுக்கு அந்த 1.5. ஆமாம் ஆமாம், அதுதான் காரணம். வந்து அவங்களுக்கு அந்த சத்து இல்லாமல் இருந்தாங்கனாலே அங்கே அளவு குறைச்சிக்கிறது. அப்போ அவங்க சட்டை வந்து ஃபுல் டைட்டில் இருக்கும். மற்றபடி வேற யாருக்குமே அந்த 2 இன்ச்சுன்றத வந்து குறைக்க வேண்டாம், மாற்ற வேண்டாம். வெட்டுறீங்களா? வெட்டுங்க. வெட்டும்போது எண்டில் இருந்து, அதை எங்கேருந்து இது பண்ணுமோ அங்கே வெட்டிக்கோங்க. துணி அப்போ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கழுத்தை வெட்ட வேண்டாம், அங்கேருந்து வெட்டுங்க. சிஸ்டர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சேன். அப்படியா? அப்புறம் இதில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சரி ஏதோ ஃபேமிலியோட இதனால ஒர்க் போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அப்புறம் 5 இயர்ஸ் நான் ஒர்க் போயிட்டு தான் இப்போ திரும்பி நான் இதுக்கே வந்துட்டேன். ஓ சரி. நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சோ அதிலே ஏர்ன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்க? ஆமாண்ணா. ரைட். நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது எப்பவுமே சந்தோஷமாக தானே இருக்கும். கரெக்ட். அதை அப்படியே எல்லார்ட்டும் சொல்லுங்கள். அதாவது நம்ம படிப்புக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்மளுக்கு எந்த தொழில் எது பிடிச்சிருக்கோ அது மேலே அக்கறை வச்சு செஞ்சோம்னா அதுவும் நல்லா ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம். ஆமாம், பிடிக்காத விஷயத்த பிடிச்ச மாதிரி செய்யறதை விட பிடிச்ச விஷயத்த செஞ்சு கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நல்லா இருக்கும், அது உங்களுக்கும் ஃபீல் ஆகும். அப்புறம் நீங்கள் பிடிச்சி பண்ண எல்லாருக்குமே அது தெரிஞ்சு எல்லாருமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சு. கரெக்ட். அதை சுருக்கமாக சொல்லணும்னா, தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கேட்டான். ரைட்டா? கரெக்ட். சரியா சொல்றேனா? சரியா சொல்லிட்டேன். ரைட். அது இருக்கட்டும். அந்த ரவுண்டு இவங்க ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிறாங்களே, இதை எப்படி ஈஸியாக எடுக்கலாம்? இப்போ தானே படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வெட்டட்டும். இதே நான் சப்போர்ட் பண்ணேன்னா அப்புறம் தனியாக போகும்போது ரொம்ப சிரமப்படுவீங்க தானே? ஆமாம். இப்போ நீங்கள் எப்படி ஸ்லோவாக சிரமப்பட்டு வெட்டுறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் வெட்டுவாங்க. நீங்களே கட் பண்ணுற ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும். அதில் கரெக்ஷன் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி, ப்ளவுஸ் வேஸ்ட் ஆகாது. சின்ன கரெக்ஷன் வரும் இல்லையா, அது எதனால் வருது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதனால தான் நீங்களா கட்டிங் போட்டு இந்த சைஸ் நான் வெட்டிடுவா அப்படி? ஆமாம், வெட்டுங்க. இந்த 1/2 இன்ச்சு வெட்டுங்க. ஏன் அண்ணா நீங்கள் ஃபுல்லாக வெட்டக்கூடாது சொல்கிறீங்க? ஃபுல்லாக வெட்டினீங்கன்னா அந்த இது மாறிடும், அந்த லெவல் வந்து டப்புக்குன்னு மாறிடும். அப்புறம் பிசுறாக வரும் உங்களுக்கு. அப்படியா? ஆமாம். ரைட். நீங்கள் சதக்குன்னு கீழே வச்சு வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து திருப்பி எடுக்கும்போது கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் வெட்டுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு அண்ணா. சரி. ரைட். அதை வெட்டிவிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து குடஞ்சி எடுக்கல, இந்த குடஞ்சி எடுக்கிறது வந்து 1/2 இன்ச் அந்த சீசர் இப்படி அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த இருக்கு இல்லையா, இதுலேருந்து 1/2 இன்ச்சு
அந்த கர்வ் ஆண்ட அந்த 6 இன்ச் எடுத்தோம்னா போதும். சரியா? ரைட். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துட்டீங்க, பேக் எடுத்துட்டீங்க, ஸ்லீவும் எடுத்துட்டீங்க. பெல்ட்டுக்கு வந்து உங்கள் பேக் பீஸ் இருக்கு இல்லையா, பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் வந்து எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த பேக்கோட இந்த அகலத்துக்கு எடுத்துக்கணும். உயரம் 6 இன்ச் இருக்கணும். ஆமாம். ரைட்டா? அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு துணி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ரேடியல் இருந்தால் கூட பரவாயில்ல. ரைட்டா? நீங்கள் 10 எடுத்துக்கோங்க. நீங்கள் ஈஸியாக தைச்சிட்டு சைஸ் பண்ணும்போது இது பண்ணிக்கலாம். இப்போது 10. இதுலேயே உங்களுக்கு 4 துணி இருக்குது. ஆமாம். 10 இன்ச்சு அகலம், உயரம் ஒரு 6 இன்ச் வச்சு அப்படியே பாக்ஸ் போட்டு எடுங்க. உயரம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சு. நீங்க வச்சது 10 வச்சதே சரிதான். சரிதான். கரெக்ட். அதாவது கீழ இருந்து அளவு எடுத்துறோம். இதுதான் நமக்கு மெயின் அளவு. இங்க இருந்து 6 இன்ச் வச்சிரணும். அது ஏன்னா இது எடுத்தா பீஸ் வந்து நமக்கு நல்லா இருக்குன்றதாண்டி கரையில இருந்து. ஓகே. ஆறு வச்சிட்டோம். எஜ்ஜும் வந்து 6. இப்போ இங்கே வந்து 10 வைக்கணும். கழுத்தில் போட்ட டேப்பு கீழே விழவே கூடாது. ஐயோ. இங்கேருந்தும் 6 வச்சாச்சு. இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? அது எதுக்கு மார்க் பண்ணுறீங்க? இங்கேருந்தே 10 எடுத்துட்டு அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இங்கிருந்தே 10 எடுத்துருவா? ம். இல்லை இங்கே கட்டாக இருக்குல்ல, அது பிரச்சனை இல்லை. நம்ம இது வரைக்கும் தான் எடுக்க போகிறோம். 10 இன்ச். ம். சொல்லிட்டே பண்ணுங்க. சைலண்டா இருந்தா எல்லாருமே தூங்கிடுவாங்க. இப்போ கரெக்ட். இப்போ வந்து ஸ்கேல் மாத்திக்கோங்க. 10 இன்ச்சு வச்சிரும், 2 பக்கமும் அகலும். இந்த 10 இன்ச் எப்படி வந்துச்சு? அது வந்து என்னோட இதோட சைஸ், பேக்கோட சைஸ். பேக்கோட அகலம். மொத்த அகலம். இந்த மொத்த அகலம் 10 இன்ச். அதனால 10 இன்ச் எடுத்துக்கலாம். நான் இங்க கோணையா போற மாதிரியே இருக்கு. அப்ப டேப் கரெக்டா வச்சிங்களா? வெச்ச மாதிரி தான் இருக்கு. வச்ச மாதிரி இருக்கா? இது 10 இன்ச் இருக்கா? இங்க 10 இல்ல. அதனால தான் உங்களுக்கு வந்து வைங்க. இப்போ வைங்க மார்க். ரைட். இப்போ போடுங்க. அப்படியே இந்த பக்கம் லைன் போடுங்க. இப்போ அப்படியே வெட்டுங்க பார்க்கலாம். அப்படி வெட்டிட்டு இப்படியா? வெட்டிட்டீங்கன்னா பீஸ் தனியா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வேணுங்கிறத வெட்டிட்டு வா. இந்த சைடு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இப்படி பிடிச்சி ஓப்பன் பண்ண கரெக்டாக இருக்குமா? இப்படி இப்படி பண்ணுங்க. கை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போது லைனிங்கில் வெட்டிட்டீங்க இல்லையா?
இப்போ ஒரிஜினல் பீஸ் இந்த இருக்குது. ப்ளவுஸ் மெட்டீரியல் இதுதான். ஸ்லீவில் மட்டும் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறீங்க, ஆல்ரெடி ஃபோல்டிங் பண்ணி அயன் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பேக் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஸ்லீவ் இந்த சைடு ஆப்போசிட்டில் ஸ்லீவ், அந்த சைடு பேக்கு, சென்டரில் வந்து ஃப்ரண்ட். இப்போ பேக் பீஸ் வைங்க அங்கே. இப்போ உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கம்மி, அதனால் துணி தாராளமாக பத்தும். சப்போஸ் கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருக்கிறாங்க, துணி கம்மியாக இருக்குன்னா நம்ம போட்டு வெட்டிடக்கூடாது, ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும். ஓகே, அந்த அளவு சரியாக வருதா, இல்லை வேறு மாதிரி மாற்றி போட்டால் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, ஜாயிண்ட் இல்லாமல் போடலாம் அப்படிங்கிற பார்த்துட்டு வெட்டணும். இப்போ ஸ்லீவு பேக் வச்சுட்டிங்களா? வச்சுட்டாங்க. இந்தாங்க ஸ்லீவ் இங்கே வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் வைங்க. ஃப்ரண்ட் இப்போ வந்து உங்களுக்கு துணி நிறையா இருக்குது, அதனால் பெல்ட்டுக்கெலாம் அங்கே வந்துருச்சு. சப்போஸ் துணி பத்தாத பட்சத்துக்கு பேக் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடும்போது ஆப்போசிட் இப்படி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு துணி நிறைய மிச்சமாகும். சப்போஸ் ஸ்லீவ் கூட எடுக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் போட்டால் கூட அந்த பக்கம் துணியெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸும் ஃப்ரண்ட்டும் வச்சுருக்கோம். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு வெட்டுங்க. இப்போ உங்களுக்கு துணி தாராளமாக இருக்கலாம், தள்ளி தள்ளி வைக்கிறேன். அது பெல்ட்டுக்கு, அப்படியே பெல்ட்டுக்கு வச்சுக்கோங்க. போகிறோம், அப்படியே வெட்டுங்க பார்க்கலாம். நான் அப்படியே வெட்டுவேனான்னு தெரியலையே. நல்லா வெட்டலாம். இதோட லைனிங்கோட இந்த பீஸ் ஜாஸ்தி வச்சு ஒரு காலத்து ஜாஸ்தி வச்சு வெட்டிக்கணும். இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும். வைங்க பரவாயில்ல. ஏன்னா கடைசியில் வெட்டி தான் போகிறோம், அந்த பிசுரை வெட்டி தான் எடுக்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாத்தையும் வெட்டிடுவாங்க, போட்டு வெட்டிட்டா அப்புறம் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கஷ்டம் இல்லாமல் தைச்சிடலாம். ஐயோ, இப்போ நான் எப்படி போவேன்? திருப்பி வைக்கணுமா? இருங்க, அந்த கஷ்டப்படணும். துணி தான் உங்களுக்கு தாராளமாக இருக்குல்ல, திருப்பிக்கோங்க. உங்கள் வாட்டத்துக்கு எதுமா திருப்பிக்கோங்க. சதக்குன்னு வெட்ட வேணாமா? அப்படிதான். முடிஞ்சிச்சு. ரெட் பேக் எடுத்தாச்சா? இங்கே வந்து பெல்ட் பீஸ் எடுத்தீங்க இல்லையா? ஆமாம். பெல்ட் பீஸ் அப்படியே வெட்டிடுங்க. கரெக்டாக இருக்கு. எங்கே வெட்டுங்க சரக்குன்னு. அவ்வளோதான், பயப்படவே கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்லீவை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துருங்க துண்டா. அப்போ உங்களுக்கு அடுத்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஆமாம். இதை முதலே சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு கேட்குது எனக்கு. மைண்டு வாய்ஸ் இங்கே கேட்குது. ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணா. இல்லையா? சரி, ரைட். ஸ்லீவுக்கு எடுத்துட்டோம். இப்போ இது துணி தாராளமாக இருக்குது, அதனால் நீங்கள் எங்கே வேணால் வச்சு வெட்டிக்கலாம். இல்லை இந்த துணி நமக்கு ஏதாவது தேவைப்படுது டிசைன் பண்ணால் இந்த ஓரத்தில் வச்சுட்டோம்னா இந்த துணி நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகும், மிச்சமாகும். ஆமாம். அந்த ரோப் எதுவும் வச்சோம்னா அந்த ஃப்ளவர் ஏதாவது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டுங்க. வேமா இருங்க. அந்த சிஸ்டர் நான் என்னோட சிஸ்டர் எடுத்துக்கூட பழகுங்க. ஸ்வீட்டாக இருக்கண்ணா. ஆனால் இது ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு. ஈஸியாக தான் இருக்குது, துணி நிறையா இருக்குல்ல, ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் லைனிங் வெட்டும்போது பார்த்து வெட்டுவாங்க. ஆமாம், ரைட்டு. அந்த வளைவு அழகாக வளைச்சி வெட்டுங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இல்லாமல் வளைச்சி வெட்டுங்க. இருங்க, இப்போதானே புதுசு. என்ன பையன் தங்கச்சியை குறைச்சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நான் கேளுங்க நல்லா. ரைட். ரைட்.
ஆனால் இது அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம தச்சு முடிச்சுட்டு நீங்கள் வெட்டிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போது பேக் பீஸ் எங்க? பேக் வெட்டியாச்சா? வெட்டியாச்சு. ஒன்றா சொல்லுங்கள் பார்க்கலாம். பேக் வெட்டியாச்சு, பேக் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு, Belt பெல்ட் piece. வெட்டியாச்சு, ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டு வெட்டிக்கலாம். இதெல்லாம் இதர துணிகள் பூரா நம்ம தச்சு முடிக்கிறதாண்டிக்கும் பத்திரமா எதுவுமே கீழே போடக்கூடாது. ரைட்டா? ஆமாம், தச்சு முடிக்கிறதாண்டிக்கு இதெல்லாம் சேஃபாக அப்படியே வச்சுக்கணும். ஓகே. இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கட்டிங் பண்ணியிருக்கிறீங்க. அதில் கூட வருதோ குறைய வருதோ எப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை போட்டு காமிக்கணும். ஓகே. எந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட அதான் நீங்களாவே கட்டிங் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏதாவது லூஸ் வருது, ஏதாவது டைட் வருது அப்படின்னு சொல்லும்போது அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே ப்ளவுஸு ஒரே நல்ல சூப்பராக ஃபிட்டிங் நல்லா தச்சிரும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆல்ட்ரேஷன் வருதோ அந்த அளவுக்கு தான் நம்ம படிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் ஏதோ குருட்டுத்தனமாக கூட நமக்கு செட் ஆகிடும், நல்லா வந்துடும். நல்லா வந்துருச்சுன்னா அப்புறம் அதில் என்ன மிஸ்டேக்குங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸாக இருந்தால் கூட உங்களுக்கு நிறைய கரெக்ஷன் வரும். அந்த கரெக்ஷன் வந்துச்சுன்னா அது எதனால் வந்துச்சு, கட்டிங் பண்ணதுனாலையா இல்லை தைக்கும்போது எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் எதுவும் வித்தியாசப்படுத்திட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து யாருக்கு வேணாலும் தைக்க முடியும். ஏதாவது தப்பு நடந்தால் கூட அது சரி பண்ண முடியும். ரைட்டா? எவ்வளோக்கு எவ்வளோ தப்பு நடக்குதோ அவ்வளோக்கு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அது விளக்க சொல்லுவாங்களே, காலில் முள்ளு குத்துனா தான் செருப்பு பண்ணணும்னு தோணும். கரெக்டான டைமிங் சொல்லிட்டுனா ஏதாவது கமெண்ட் அடிப்பே சொல்லப்பா, என்னை கேள்வி பண்ணுறதுக்கே பக்கத்தில் கூட்டம் நிற்கிது. சரி இருக்கட்டும். இன்றைக்கி கிளாஸில் இந்த சிஸ்டர் வந்து அவங்களோட ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்த்து நீங்களும் கட்டிங் பண்ணுங்கள். உங்களோட மெஷர்மெண்ட்டில் அந்த அளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் சொன்ன மாதிரி கால்குலேஷன் பண்ணி வெட்டி தச்சு பாருங்கள், எந்தளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு ப்ளவுஸையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி பதிவில் கட்டிங் முடிஞ்சிருச்சு இல்லையா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நீங்கள் நம்ம வகுப்பில் பார்த்தீங்கன்னா கட்டிங் போடும்போது நான் பக்கத்துலேயே நிற்க மாட்டேன், யாருமே நிற்க மாட்டோம். நீங்கள் தனியாக கட்டிங் போட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ஒரு பரீட்சை மாதிரி. ரைட்டா? அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நைட்டு போகும்போது ஒரு ஹோம்ஒர்க்கு கொடுப்பேன். ஒரு சார்ட்டில் நீங்கள் ட்ராயிங் பண்ணி அதோட மெஷர்மெண்ட் பூரா மென்ஷன் பண்ணி கட்டிங் போட்டு கொண்டுட்டு வரணும். அது இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க். ரைட்டா? இன்றைக்கி இதை ஓவர் டயர்ட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இது நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சரி, இந்த வகுப்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. மற்றவங்க அதாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதுவே நம்ம வந்து அவங்களுக்கு செய்கிற பெரிய ஒரு உதவி. ஒருத்தவங்க பணம் காசு கொடுத்து உதவி பண்ணுறதை விட அவங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தோம்னா அதை வச்சு அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சிறந்த வழி வேறு எதுவுமே கிடையாது. ரைட்டா? அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது டைலர் ப்ரோ. அப்படியா? சரி, பாய்.